நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்தோட முதல் மாதமான ஜனவரி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். மார்கழி மாதம் 16ஆம் தேதி இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. இந்த வருடத்தோட தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாக போகுதா அப்படிங்கிறத நாம் துல்லியமாக பார்க்கணும். அப்படின்னா இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறத கணிக்கணும். அதன்படி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தனுசு ராசியில் செவ்வாயோட சேர்ந்து உட்காந்துருக்காரு. 15 நாளைக்கு அவர் தனுசு ராசியில் தான் இருக்காரு. 15ஆம் தேதி தான் அவர் மகர ராசிக்கு மாற போகிறாரு. மாத தொடக்கத்தில் புத்திகாரகன் புதன் விருச்சிக ராசியில் இருக்காரு. 8ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசிக்கும் 27ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்கும் போக போகிறாரு. சுக்கிர பகவான் விருச்சிக ராசியில் செவ்வாயோட வீட்டில் இருந்துட்டு 19ஆம் தேதி குரு பகவானோட வீடான தனுசு ராசிக்கு போக போகிறாரு. குரு பகவான் மேச ராசியில் பலமடைஞ்சு உட்காந்துட்டு அங்கேருந்து சிம்ம ராசி, துலா ராசி, தனுசு ராசியை தன்னோட அருள் பார்வையால் பார்க்குறாரு. சனி பகவான் கும்பராசியில் இருக்கார். கும்பராசியில் உட்காந்துக்கிட்டு மேச ராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசி இந்த ராசிகள் எல்லாம் பார்க்குறாரு. ராகு மீன ராசியில் குரு பகவானோட வீட்டில் இருந்துட்டு குரு பகவான் மாதிரியே பலன்களை கொடுப்பாரு. கேது கன்னி ராசியில் இருந்துட்டு புதன் பகவான் மாதிரியான பலனை கொடுப்பாரு. ஏன்னா ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது இல்லைங்கிறதால அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டுக்கு அதிபதி யாரோ அவங்களுக்கு உண்டான பலனை தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதுதான் இந்த ஜனவரி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள், ராசி மாற்றங்கள். இந்த மாதத்துக்கு உண்டான ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி நேயர்களாகிய உங்கள் எல்லாருக்குமே புத்தாண்டு மற்றும் தமிழர் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு நாம் வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2024 புத்தாண்டோட மொதல் மாதம் ஜனவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த 2024 ஜனவரியை ஒரு ஆர்வத்தோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஜனவரியிலேயாவது ஏதாவது நமக்கு நல்லது கிடக்குமா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் கடகராசிக்காரர்கள் ஜனவரி மாதத்தை ஒரு விதமான பயத்தோடு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா அஷ்டம சனி வந்துருச்சு. சனி பயிற்சி அடைஞ்ச உடனேயே ஏதாவது ஒரு கோளாறு அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டியிருப்பார். எல்லாரும் சொன்னாங்க, நான் பெருசாக நம்பலை, ஆனால் சனி பயிற்சி ஆகி ஒரு நாள் கூட ஆகலை, மட்டார்னு ஒரு அடி விழுந்து போச்சு, அப்படி தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு ஒரு பயத்தை காமிச்சிருப்பார். அதனால் இந்த ஜனவரி மாதத்தை தொப்படுத்தோடனே மொதல் மாதம் என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா போதாத உத்தத்துக்கு குரு பகவானும் உங்களோட ராசிக்கு 10ஆவது வீட்டில் பலமடைஞ்சு போயிருக்காரு. குரு பகவான் 10ல் இருக்காரு. அது நல்லதா கெட்டதா ஜோசியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நல்லது இருந்தாலும் இன்னொரு பக்கம் கெடுதல் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் சனி அஷ்டமத்தில் இருக்கார் அப்படிங்கும்போது கொஞ்சம் கெடுதல் அப்படிங்கிறது கூடுதலாக தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுமாதிரி ராசிக்கு 9ஆவது வீடு பாக்கியஸ்தானத்தில் ராகு இருக்கார். அப்பாவை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை போல வரல அப்படின்னா டக்குன்னு உடனே எடுத்து பார்த்துடுறது அப்படிங்கிறது தான் நல்லது. இல்லை அவர் அடிக்கடி தலைவலிம்பார், ஜுரம்பார், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நம்ம மருந்து மாத்திரை கை வைத்தியம் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நல்ல மருத்துவரை போய் பார்த்துறது நல்லது. சரி, வேறு ஏதாவது இருக்குமா, ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு 6ஆவது வீட்டில் சூரிய பகவானும் செவ்வாயும் கூட்டணி போட்டிருக்காங்க தனுசு ராசியில். இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ருணரோக சத்துருஸ்தானம். அங்கே போய் சூரியனும் செவ்வாயும் கூட்டணி போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது அண்டையலார் வகையில் நிலப்பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பிளாட் ஒன்று வாங்கி போட்டிருக்கேன், ரொம்ப நாளாக அந்த பக்கம் எட்டி பார்க்கல, அப்படி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அதை மறந்துடுங்க. போங்க, நமக்கான ஒரு காகாணியாக இருந்தாலும் அதை போய் பார்க்கணும். ஒரு எல்லைகள்லாம் கரெக்டாக முறையாக அளந்து போட்டுக்கணும். இல்லைன்னு பார்த்தீங்களேன், எவனாவது நம்ம பிளாட்டில் ஒரு 2 அடி சேர்த்து வீடு கட்டி வச்சுருப்பான். என்னடா இதுன்னா, நான் வீடு கட்டி 3 வருஷம் ஆச்சு, நீ என்னடா இப்போ வந்து சொல்கிறேன்பான். அதுக்கு வம்பு வழக்கு போடணும். அதனால் கொஞ்சம் கண் பார்வையிலே வச்சுக்கிங்க. இதுமாதிரி விவசாய நிலம் இருக்குது அப்படின்னா கூட கொஞ்சம் நம்ம நிலத்தை அளந்து வெளி போட்டுக்கணும். அது தேவையில்லாத பஞ்சாயத்து வரும். எனக்கு வரப்பில் 2 அடி இருக்குது, வாய்க்காலில் 2 அடி இருக்குதுன்னு பஞ்சாயத்து வரும். அதோட ஆடு மாடு வச்சுருக்கவங்க இன்னும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தவங்க கொள்ளையில் போய் ஆடு மாடு மேய்ஞ்சி நமக்கு சண்டை வம்பு கொண்டாந்து விட்டுரும். நம்ம கொள்ளைக்கு அடுத்தவன் ஆடு மாடு வந்து மேய்ஞ்சி பயிரை வீணாக்கிவிட்டு போயிடும். ஏன்னா ஜோசியரை எடுத்தோடனே எல்லாம் கெடுதலாகவே சொல்கிறீங்க, நல்லது எதுவும் கிடையாதா ஜோசியரை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ராசிக்கு 5ஆவது வீட்டில் சுக்கிர பகவான் மாதம் தொடங்கி 19 நாளைக்கு இருக்கார். அப்போ இந்த 19 நாளும் உங்களுக்கு சுக்கிர யோகம் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்குது. அப்போ என்னதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்தாலும் காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. ஏதோ ஒரு ரூபத்தில் சுக்கிர பகவான் உங்களுக்கு பணத்தை கொடுத்துருவார். சரி பரவாயில்ல போ, ஏதோ பையில் காசாவது இருக்கே, ஒரு கஷ்ட நஷ்டம் வர்ற காலகட்டத்தில் சமாளிக்கிறதுக்கு 10 ரூபா இருக்கே அப்படின்னு நினச்சி கொஞ்சம் தாங்கி பிடிச்சிக்கலாம். அதுமாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. கடன் அப்படிங்கிறது நம்ம கையிலேருந்து கொடுத்தோன்னா திரும்பி வருமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டுலாம் கொடுக்க வேண்டியதில்லை. 1000 ரூபா நம்ம போனாலும் பரவாயில்லன்னு தூக்கிடாச முடியுமா கொடுத்துடலாம். 5000 10,000 கொடுத்து திரும்ப வரலன்னு பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அதுமாரி யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து அப்படிங்கிறது போட்டுறக்கூடாது. நண்பன் ஒருத்தன் கேட்டான், சொந்தக்காரன் ஒருத்தன் கேட்டான், என்கிட்ட பணம் இல்லை, இன்னொரு ஆள் மூலியமாக வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன், ஒரு ஜவாப்தாரி நான் ஏற்றுக்கிறேன், இந்த மாதிரி பகுதிக்கெல்லாம் கிட்டே கூட போயிடாதீங்க.
அப்புறம் நம்ம கைகட்டி நிற்கிற மாதிரி ஆகிடும். அஷ்டம சனி அப்படிங்கிறது அவமானத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதால ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக நம்ம தேவையில்லாத அடிப்படை வம்பு வழக்குகளுக்கு போகக்கூடாது. ஒரு குறிப்பாக பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து பிரச்சனை, பங்காளிக்குள்ளே ஒரு தகராறு அப்படின்னா முறைப்படி போய் கோர்ட்டு மூலமாக நீதிமன்றம் மூலியமாக தீர்த்துக்கிறது தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. அடிப்படை பண்ணிவிட்டு தேவையில்லாமல் கிரிமினல் வழக்குகளை சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதால கவனமாக இருக்கணும். அதுமாதிரி ஒரு 4 பேர் பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஹோட்டல் கடைக்கு சாப்பிட போனால் எங்கள் அரசியல் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு டீ கடைக்கு டீ குடிக்க போனால் எங்கள் 4 பேர் சினிமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்ததுன்னா காதில் வாங்காத மாதிரி சத்தம் போடாமல் திருப்பி வந்துடணும். அதுமாதிரி அண்டை வீட்டில் அடுத்த வீட்டில் சண்டை, புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை, எவுத்த வீட்டில் சொத்து சண்டை, இது மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம கண்டுக்காமல் கதவை சாத்திட்டு உள்ளே படுத்துக்கிறது நல்லது. விலைக்கு விட போன இடத்துல வில்லங்கத்தை நம்ம வாங்கிக்கிற மாதிரி ஆகிடுங்கிறதால கவனமாக இருங்க. அதனால் தான் வம்புக்கு அடுத்தவனை இழுக்காதீங்க, அடுத்தவன் வம்புக்கு நீங்களும் போகாதீங்க. அதுமாரி ஆஃபீஸில் வேலை பார்க்குற இடத்துல நம்ம வேலையை யார்கிட்டையும் ஒப்படைக்கக்கூடாது, அடுத்த வேலையை வாங்கி நம்மளும் செய்யக்கூடாது. நம்ம வேலையை கொடுத்தாலும் பிரச்சனை, அடுத்த வேலையை வாங்கி செஞ்சாலும் பிரச்சனை. அதுமாரி பெண்களுக்கு ஆண்களால் பிரச்சனை, ஆண்களுக்கு பெண்களால் பிரச்சனை. ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு நக்கல் நையாண்டி பேசுகிறது, ஒரு அம்மா நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கோம், தொடர்ச்சியாக நல்ல உறவில் தான் இருந்திருப்பீங்க, நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நம்ம விளையாட்டாக ஒரு வார்த்தை சொல்ல போக அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பெரிய அளவில் பிரச்சனை வரும். சில பேருக்கு வேலை போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோதிகாரர் நல்லதே சொல்ல மாட்டார், வாயை திறந்தா இப்படி தான் சொல்லுவார் அப்படின்னு வேணால் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உள்ளதை உள்ளபடி சொல்லிவிட்டோம்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கலாங்கிறதுக்காக சொல்கிறேன். அதுமாரி பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாரான நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 8ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதனும் போயிடுறாரு, 27 தேதி வரைக்கும் அங்கே தான் இருப்பார். அப்படிங்கிறப்ப தனுசில் தான் பெரும்பாலான நாட்கள் அப்படிங்கிறது இருக்க போகிறாரு. அப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்களாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துங்க. கடகராசிக்கார பிள்ளைங்க இருந்ததுன்னு வச்சிங்களேன், இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் கட்டடிச்சிட்டு சினிமாவுக்கு போகிறது, நண்பர்களோட ஊர் சுற்றுறது, தேவையற்ற காதல் உறவுகளில் மாட்டிக்கிறது இதெல்லாம் நடக்கும். அப்படிங்கிறதால கொஞ்சம் பிள்ளைகளை கண்காணிச்சிங்க. கொஞ்சம் அதனால் மிரட்டிவிட்டு திட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் அவங்க போக்குலேயே போய் விட்டு நல்லபடியாக எடுத்து சொல்லி, இல்லைப்பா இது இப்படி செய்யணும், அதை அப்படி செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் பக்குவத்துக்கு கொண்டு வாங்க. அதுதான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. அதே மாதிரி தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலீடு போடலாமா ஜோசியரா அப்படின்னா அஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களை முதலாளியாக்கும். அதிலலாம் எந்த மாற்றமும் கிடையாது, நல்லதுன்னு எடுத்துங்க. ஆனால் போட்ட முதலுக்கு நாம் லாபம் எடுக்கலாமா அப்படின்னு எதிர்பார்த்து போடாதீங்க. முதல் போடுவோம், கடுமையாக உழைப்போம், வர்றது வரட்டும் அப்படின்னு நினச்சிட்டு கடின உழைப்பு அப்படிங்கிறத செய்யணும். அதுமாரி கர்ம விலைகளின்படி செயல்படணும். எந்த ஒரு விஷயத்தை நாம் செய்கிறோம்னாலும் அதில் பாவ புண்ணியம் பார்க்கணும். சாதாரணமாக ஒரு காரியத்தை நாம் செஞ்சுட்டு போயிடுவோம், அதில் இருக்கக்கூடிய பாவ புண்ணியங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் சாதாரணமாக ஒரு விஷயத்தை செஞ்சாலும் இது யாரையாவது பாதிக்குமா அப்படிங்கிறத யோசித்து பார்த்துட்டு செய்கிறது நல்லது. அதுமாதிரி எந்த ஜீவராசிகளையும் துன்புறுத்தக்கூடாது. ஏன்னா இந்த கர்ம வினைகள் அப்படிங்கிறதபடி நடந்துக்கிட்டோம்னா அஷ்டம சனி காலகட்டத்தில் சனி பகவானே கொடுப்பார். அதனால் கூடுமான வரைக்கும் ஒரு ஆடு மாடு இருக்குது, ஒரு குச்சி எடுத்து அடிக்கிறது, இல்லை ஒரு அடுத்த ஆடு மாடு மேய்ஞ்சிருது அடிக்கிறது, ஒரு நாய் ஒன்று வருது கல்லை கொண்டு அடிக்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காதீங்க. எந்த ஜீவராசியும் துன்புறுத்தக்கூடாது அஷ்டம சனி காலகட்டத்தில். அதுமாதிரி கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். சரிப்போ கொஞ்சம் நேரம் கத்திட்டு கிடக்கட்டும் பொம்பளைங்க அப்படின்னா ஆம்பளைங்க ஏஞ்சி வெளில போயிடுறது நல்லது. ஆம்பளை ஒரு கோவப்பட்டால் சரி அந்த ஆள் கையை நீட்டுவார், நம்ம வாயை மூடிட்டு போவோம், சுருக்கு சுருக்குன்னு பேசிட்டு 2 குத்து வாங்க வேண்டாம் அப்படின்னு விட்டு கொடுத்து போயிடுறது அப்படிங்கிறது நல்லது. இதெல்லாம் கொஞ்சம் சரியாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு சோதனை காலமாக இருந்தாலும் அதுலேருந்து சில பாடங்கள் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னே வச்சுக்கலாம் கடகராசிக்காரர்களுக்கு. மற்றபடி நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ம வினைகள் தான் நன்மைகள். கொஞ்சம் நாம் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்கிட்டு மீதி நேரத்தில் கொஞ்சம் யோகா தியானம் செஞ்சு இறை சக்திகளை பெறுறதுக்காக ஆலய வழிபாடுகள் அப்படிங்கிறது செய்யணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தினமும் குளிச்சு முழுவிட்டு காலையில் விநாயகப் பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு அதன் பிறகு தான் உங்களோட வேலைகளை தொடங்கணும். மாதத்தில் ஒரு நாள் உங்கள் பிறந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போய் குலதெய்வ பிரார்த்தனை செய்யுங்க. குலதெய்வ கோயிலுக்கு போக முடியலன்னா கூட குலதெய்வ புகைப்படத்தை வீட்டில் வச்சு வணங்கலாம். ஒரு பொங்கல் வச்சு குலதெய்வத்துக்கு உங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் வணங்குங்க. சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் தீபமும், வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபமும் ஏற்றுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏழைபால மாணவர்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இதை செஞ்சிட்டாலே இந்த ஜனவரி சோதனை காலம் அப்படிங்கிறத கடந்துடலாம். காசு பணத்துக்கு 10 ரூபா பஞ்சமில்லாத மாதமாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. கடகராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள்.